ஒரு சண்டை நடந்திருக்கு அவர் போய் சங்கீதமே பாடினா பெண்ணு பார்க்குவாரா என்ன? சங்கீதமேகம் தான். சங்கீத மேகமா எது? சங்கீத மேகமா அந்த மாதிரி இருக்கும். நம்பர்ஸ்னா மறந்துடுறேன், அதனால நம்பரை மட்டும் கேட்க கூடாதுன்றதுனால அது. ஆனா நண்பரை மறக்க மாட்டாரு. என்னம்மா என்கிட்டே வரலாம். மனசாட்சியாக உடைத்த சான்றனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடர். நல்ல கேரக்டர், நல்ல கேரக்டர் அப்படிதான் ஆரம்பிப்பேன். நல்ல கேரக்டர். ஐயோ மீண்டும் மீண்டுமா? February 13th மயிலாடுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. மினிமம் கேரண்டி. அண்ணே கேரண்டினே, மினிமம் கேரண்டினே. மிர்ச்சி வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் மிர்ச்சி ஜித்து. ஸோ இன்னைக்கு நம்ம கூட மை லாட் படத்தோட டீம் இருக்காங்க. ஸோ சார் எல்லாருக்குமே வணக்கம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் சார் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஜோக்கர் படத்தோட போஸ்டர் அண்ட் இதோ இப்போ இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய இந்த போஸ்டர் இருக்குல்ல, இந்த போஸ்டர் பார்க்க போதே வந்துட்டு ஒரு மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேஸஸுமே வந்துட்டு பயங்கர ரிலேட்டபிள் ஆகக்கூடிய ஃபேஸஸாக இருக்குது. நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்ப்போம்ல, ஒரு டீ கடையில் போய் நின்று அங்கே இருக்கக்கூடிய தாத்தா, டீ வாங்க வரக்கூடிய பாட்டி, இந்த மாதிரி நமக்கு ரொம்ப பரிச்சயமான முகங்களாக தேடி பிடிச்ச ஒரு போஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுவே நான் ஜோக்கர் படத்தோட போஸ்டர் பட்டுன்னு யோசிச்சு பார்க்க போது அதுலேயுமே இந்த மாதிரி நடுவில் ஒருத்தர் சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க, ரெண்டு சைடில் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த குரூப் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா? எப்படி இந்த போஸ்டர்ஸ் யோசிக்கிறீங்க? இல்லை, உங்களுடைய இந்த டீகோடிங்க்கு ரொம்ப நன்றி. பொதுவாக வந்து இந்த முகங்களை காட்டுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு முகங்கள் தானே நமக்கு ரொம்ப, ஒரு கதையை சொல்கிறது அந்த முகங்கள் தான். ஸோ அதனால் ஒரு முகங்களை வச்சே இந்த கதையோடைய தன்மையை உங்களால் உணர்ந்துக்க முடியும். இப்போ இந்த ஒரே போஸ்டரில் இந்த இவங்களை பார்த்தீங்கன்னா, இதை டீகோட் பண்ணிங்கன்னா பின்னாடி வள்ளலார் ஃபோட்டோ இருக்கும். இந்த முகங்களின் மூலமாக கதை சொல்வது எனக்கு பிடிக்கும். அதுதான் வந்து ஒரு ஃபோட்டோ கூட கதை சொல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுல நான் எப்போவுமே கொஞ்சம் கான்சியஸாக இருப்பேன். அதுதான் அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். அதாவது போஸ்டர்ஸ்லாம் ரொம்ப அட்ராக்ட், ஒரு படத்துக்கு வந்துட்டு ஸ்டோரி மியூசிக் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய போஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்துட்டு இங்கே ரெண்டு சைடில் பீடி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்களே, ஸோ இந்த போஸ்டர்ஸ் லைக் அந்த ஷூட் பண்ணுறதுக்கு போது நடந்த ஒரு இன்சிடென்ட்டோ இல்லை இதுக்கு எதுக்காக? நோ, ஆக்சுவலி அன்னைக்கு நம்ம அந்த ஷார்ட் மதியத்தில் வி வர் சிட்டிங் ஆன் தட் அந்த வண்டி. அதுக்கப்புறம் அது போஸ்டர் ஷூட் பண்ணவங்க வந்து ஓகே சருக்கு ஒரு பீடி கொடுத்துட்டு நீங்கள் கீழே உக்காருங்க அப்படி சொன்னார். தென் ஐ திங்க் தே சார் காட் அன் ஐடியா, இதுக்கு சைத்ரா நீங்களும் உக்காருங்க அப்படி சொன்னேன். இப்போ ரெண்டு பேருக்கும் பீடி கொடுத்து ஓகே இப்படி பாருங்க அப்படி சொன்னேன். ஐ திங்க் தே டுக் இட் தென், பட் ஐ டென்ட் நோ தட் இட் வுட் பிகம் அ ஃபர்ஸ்ட் போஸ்டர் அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே என் பிளேஸ்லேயும் கூட ரொம்ப தே லைக்ட் இட். அந்த பீடி குடிக்கிறான்னா அதிலும் ஒரு கதை இருக்குது. இந்த பீடிக்கு படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. அதை தான் அவர் வச்சுருக்கு. அதனால தான் அது சும்மா அந்த போஸ்டருக்கோ அப்படின்றதுக்காக இல்லை, பப்ளிசிட்டிக்காக இல்லை. அந்த பீடி, அவங்க உட்காந்துருக்க அந்த வண்டி, எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது. புதுசாக படம் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் டேரக்டராக ஒர்க் பண்ண படங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நடிக்கணும்னு ஆசைப்படுறவங்களாம் வந்துட்டு சசிகுமார் சார் எப்படி ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறாரு, எப்படி ஒரு பண்ணுற படங்கள் எல்லாமே வந்துட்டு கனெக்ட் ஆகுது, ஹிட் ஆகுதுன்றதை தாண்டி ஆடியன்ஸ் கூட பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. ஸோ அயோத்தியா இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு ஓகே நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட லைஃப் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறாங்களே. நீங்கள் எப்படி சார் செலக்ட் பண்ணுறீங்க? கனெக்ட் ஆகணும் தான் செலக்ட் பண்ணுறேன், அதுதான் உண்மை. அது ஹிட் ஆகணும் அப்படின்றது அடுத்த விஷயம். அது முதல் கனெக்ட் ஆகணும். அந்த ஸ்கிரிப்ட் வந்து எல்லாருக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் அதை பண்ணுறேன். சார் ராஜமுருகன் சார், அதாவது இப்போ ஒரு படம் டைரக்ட் பண்ண வராங்க அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கனவுகள் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும், இல்லை இந்த ஆர்டிஸ்ட் கூட நான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ட்ரீம் இருக்கலாம். நீங்கள் டேரக்டர் ஆகணும்னு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கு பின்னாடி இருக்க அந்த காரணம் என்ன? எதுக்காக சினிமாவை சூஸ் பண்ணீங்க நீங்கள்? ரைட்டராக இருந்தேன், ஜேர்னலிஸ்டாக இருந்தேன். நான் அப்போ வந்து எனக்கு லிரிக் ரைட்டர் ஆகணுங்கிறது தான் ஒரு ஆசையாக இருந்தது. யுகபாரதி அண்ணன் நான் பார்த்து அப்படி ஒரு ஆசை இருந்தது. என்னோடய அண்ணன் வந்து சரவணன், அவர் மெகந்தி சர்க்கஸ் டைரக்டர். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு டைரக்டர் ஆகணும்னு வந்தது. அவரும் யுகபாரதி அண்ணனும் சேர்ந்து வந்தாங்க. அவர் வந்து பாலுமேந்திரா சார்ட்ட ஒர்க் பண்ணார், அப்புறம் கமல் சார்ட்ட ஒர்க் பண்ணார். ஸோ அவங்களையெல்லாம் பார்த்து தான் எனக்கு சினிமா மேலே ஒரு ஆர்வம் உருவானுச்சு. அதுக்கப்புறம் சாப்ளின் படங்கள் பார்த்த பிறகு டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு எண்ணம். ஒரு சைலண்ட் ஃபிலிம்லேயே இவ்வளவு கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சால் நம்ம ஒரு ஃபிலிம் எடுத்தால் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் ஜனங்களோட அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களோட கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்கு எழுதுகிறோம், படம் எடுக்கிறோம், அது என்னென்ன வழி இருக்கோ அந்த வழிகளில் செய்யலாங்கும்போது சினிமா ஒரு மாஸ் கம்யூனிகேட்டாக இருக்கும் அப்படின்னு வந்தது தான்.
ஸோ நீங்கள் இப்போ படம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு பண்ண எல்லா படங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் இருக்கும். இல்லை வந்துட்டு நீங்கள் சொல்கிற அந்த காமெடி ஹியூமர் அப்படின்றத வந்துட்டு அப்படியே சொல்லாமல் சொல்கிற மாதிரி முக்கியமான ஒரு சீன் இருக்கும். அது முடிஞ்சு ஃபாலோட் பை ஒரு ஹியூமர் வச்சு அதை வந்து மேட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு படம் பார்க்குறவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டென்ஸாக உட்காந்து பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல்மே இருக்காது. பட் நீங்கள் சொல்ல வர விஷயத்தெல்லாம் கரெக்டாக கன்வே பண்ணிட்டும் போயிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ஹியூமர் அந்த காமெடி எப்படி சார் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க? உட்காந்து நீங்கள் எப்படி பயங்கர காமெடியான ஒரு பர்சனாக ஹியூமர்லாம் அப்பப்போ வருமா? இல்லை நாங்கள் ஏன் கேட்குறேன்னா, எனக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு பயங்கர சீரியஸான ஒருத்தர் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. பட் படத்துல பார்க்கும்போது அப்படி இல்லை. இத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. இல்லை, நாங்கள் ரொம்ப காமெடியாக இருக்கிற சூழலே ரொம்ப காமெடியாக இருக்கணும்னு விரும்புகிறோம் தான். நான் எல்லாருமே அப்படி தான். நாங்கள் வந்து சீரியஸான விஷயங்களை எல்லாம் காமெடியாக பண்ணுற ஆட்கள் தான் நாங்கள். ஆனால் அது திரையிலையும் காமெடி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல கான்சியஸாக இருக்கிறார்கள். ஆனால் பொதுவாகவே ஒரு விஷயத்தை ஹியூமராக சொல்லணுங்கிறது எனக்கு என்னுடைய அடிப்படையான விருப்பம். ஏன்னா நம்ம ரொம்ப துன்பத்தை வந்து ஜனங்க மேலே வந்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ஆர்ட் ஸ்பேஸில் வந்து எல்லாத்தையுமே நம்ம எந்த அளவுக்கு ஒரு துன்பத்தை கூட எளிமையாக சொல்லணும், இலகுவாக சொல்லணும் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். அதனால் ஹியூமர் வந்து எப்போவுமே அதுக்கு ஒரு பெரிய வெப்பனாக இருக்கும். விமர்சனம் பண்ணுறதுக்கும் சரி, நம்முடைய சோகங்களை வந்து மாற்றுறதுக்கும் சரி, ஹியூமர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு வெப்பன். அதனால் முடிஞ்ச இடத்துலலாம் ஹியூமரை வந்து வச்சுட்டு போகணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஸோ டேரக்டர் சசிகுமார் சார், அதாவது நான் ரீசெண்டாக ஏதோ ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது நீங்கள் சொன்னதை நோட் பண்ணேன். உங்கள்கிட்ட ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது, அதாவது ஷூட் முடிச்சுட்டு ஒரு பிரேக் டைமோ ஃப்ரீ டைமோ கிடச்சிது அப்படின்னா நான் வந்து ஸ்கிரிப்ட்டுக்காக யோசிப்பேன், மண்ணில் எழுதி வச்சுப்பேன் இப்படிலாம் வந்து சொன்னதான் நான் எங்கேயோ கேட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து டேரக்டர் சசிகுமார் சாரை எப்போ பார்க்கலாம்? அது கூடிய சீக்கிரம் போகலாம். அந்த வருடம் பார்த்தலாம். எனக்கு இன்னும் நடிக்க வேண்டிய படங்கள் இருக்குது. ஒரு 4-5 படங்கள் 4 படங்கள் இருக்குது. அதை முடிச்சுட்டு அடுத்து ஆரம்பிப்பேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு உங்களோட கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் சார்? நல்ல கேரக்டரு. அதாவது அண்ணன் வந்து ஃபுல்லாக நீ காலைல பேசி நீ என்ன கேட்குறேன், என்ன கேரக்டர்? நல்ல கேரக்டர். எப்படிப்பட்ட படம்? சூப்பரான படம். என்ன பண்ண போறீங்க? நல்ல படம் போகிறேன். சூப்பராக இருக்கு, முடிஞ்சிச்சு, அவ்வளோ என்ட்ரி முடிஞ்சிச்சு அப்படின்ற அண்ணன் என்ன மைண்ட் இருக்காரு? அப்படி இல்லைப்பா, என்ன எப்படி ஆயிட்டாரு? என்னங்க என்ன பிரச்சனை அவருக்கு? என்ன என்ன எதுவும் பிரச்சனையா? நல்லா தானப்பா இருந்தா என்னப்பா? நல்லா இருக்கு. இப்ப நல்ல கேரக்டர் அப்படிதான் ஆரம்பிப்பேன். நல்ல கேரக்டர். நானும் அதான் சொன்னேன், நல்ல கேரக்டர். அண்ணன் இதை தான் பேச போறாரு. நீங்க அம்மா நான் சொல்லி தப்பா நினைச்சிட்டாரு. ஒரு 5 நிமிஷத்துக்கு பேசாரு. வெயிட் பண்ணுங்க. நல்ல கேரக்டர். ஐயோ மீண்டும் மீண்டுமா? இல்ல என்ன சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். அதனாலதான் நல்ல கேரக்டர் அப்படின்றதுக்கு காரணம். நீங்க பண்ணாலே நல்ல கேரக்டர் தான். அந்த முத்துச்சிற்பின்ற கேரக்டர் ஒரு தீர்ப்பது அதிகாரம். ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு முத்துச்சிப்பி கிடைச்சா என்னாகும், அவன் அதை வச்சு எப்படி பழி வாங்குவான், ஒரு ரிவெஞ்ச் எடுப்பான் அப்படின்றது தான் அவர் எழுதின அந்த கதை. அதுதான் என்னோடய கேரக்டர். அவன் என்ன பண்ண போகிறான், அதை எடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து முத்துச்சிற்பி சுஷீல் அவங்க லைஃப்குள்ளே போய் அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள், அவங்க கஷ்டங்கள், அந்த கஷ்டங்களை எப்படி அவங்க வந்து அதை வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷமாக எல்லாத்தையும் தாண்டி போய் இந்த தீர்ப்பு அவன் கையில் ஒன்று கிடைச்சதை அதை எப்படி பயன்படுத்துகிறான்றது தான் இந்த கேரக்டரோட இது. நீங்க பேச வேணாம், நீங்க பாடுங்க. எனக்கு பாடுங்கன்னு சொல்லிருக்காங்க, பாடுங்க. ರೆಂಬಿ ಕೊಂಬೆಯ ಮ್ಯಾಲ ಗೂಡು ಕಟ್ಟಿದವರಕಿ ಬಲಿತ ಹಕ್ಕಿ ಆ ಗೂಡಿನ್ಯಾಗ ಮಾಲ್ಗ್ಯಾವ ಮಾರಿ ಹಕ್ಕಿ ಆಹಾ ದೂರ ದೇಶದ ಓ ದೂರ ದೇಶದ ವಲಸಿದ ಹಕ್ಕಿಗೂ ಐತಿ ಜಗ ಒಳಗ ಬನ್ನಿರಿ ನೀವು ನಮ್ಮ ಬಳಗ. ரொம்ப நல்லா இருந்தது. சோ உங்களுக்கு எப்படி இருந்தது தமிழ்ல இந்த படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்க. சோ இந்த ஒரு டீமா வந்துட்டு நம்ம ஜாலியான ஒரு டீம். ஆமா, அந்த எல்லாருமே ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட். தமிழ்ல நான் பண்ண ஃபர்ஸ்ட் படம். அண்ட் ராஜு சார் அவர் படம் நான் ஆல்ரெடி பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் கதை கேட்டு ஐ திங்க் ஐ ரியலி லவ்ட். அவர் எப்படி அவரோட படத்துல ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் இந்த கதை கேட்கும்போது கூட எனக்கு அப்படி தோணுது. அண்ட் பண்ணா இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் எதுக்குன்னா லாங்குவேஜ் சேலஞ்ச் இருக்கு. அந்த இடம் எனக்கு தெரியல, அந்த மாதிரி பொண்ணுங்களை நான் பார்க்கறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்குள்ள போய் அந்த மாதிரி அந்த வாழ்க்கை வாழ்றது எனக்கு ரொம்ப ஒரு புதுசா ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அது சேலஞ்சிங்காக இருந்தது, எக்ஸைட்டிங்காக இருந்தது. அதனால தான் நான் அதை எடுத்துக்கிட்டு பண்ணேன். அண்ட் ஐ ஹேட் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். கேர்ள்ஸை இல்லை ஒரு பெண்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல எந்த கிரேடில் இருக்காரு? அதாவது ஒரு பொண்ணை என்னால் ஃபுல்லாக புரிஞ்சுக்க முடியும். அது யாரா வேணா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், வைஃபா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். சரியா? ஸோ அதில் வந்து சசி சாரோட வந்து எந்த ஸ்டாண்டர்டு? அதாவது என்ன சொல்றாருன்னா, உங்க மனைவியோட நீங்க உங்களுக்கு சண்டை வரும்போது இருங்க, சண்டை வரும்போது நீங்க அதை எப்படி தவிர்ப்பீங்க? இப்போ உங்களுக்கு உங்க மனைவிக்கு சண்டை வந்துருச்சு, அதை எப்படி தவிர்ப்பீங்கன்னு அவர் கேட்கிறாரு. அதான்
அமைதியாக இருப்பேன், சாரி கேட்பேன். சண்டை போடும்போது நம்மளும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது யாராவது ஒருத்தவங்க வந்து அதுக்கு அமைதியாயிரணும். ஸோ அது மட்டும்தான் அதுக்கு தீர்வு. யார் அமைதியாகிறது அப்படிங்கிறதுல எப்போவுமே நம்ம தான் அமைதியாகும். கேட்ட மாதிரி தப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அது வந்து ஷான் மாதிரி சில ரிபல்களுக்கு அந்த பாக்கியம் இருக்குது. சார் யார் மேலே தப்பு இல்லைன்றதை நீங்கள் அங்கே ஆர்கியூமெண்ட் அது ஆர்கியூமெண்ட் ஆயிடுது. உங்கள் மேலே தப்பு எங்கள் மேலே தப்பு அப்படின்னு அது ஆர்குமெண்ட் ஆகுது. அப்போ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அமைதியாகிறதுன்றது தான் ஒரு விஷயம். இப்போ ஷான் அவர் என்ன பண்ணுவாருன்றதை நம்ம அந்த கேள்வியை நீங்கள் கேட்டு இல்ல அப்படி அவ்வளோ ஈஸி இல்லை முதல் கொஞ்ச நாளைக்கு ஓடும். அது 2-3 மாசத்துக்கு நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் பாடிக்கிட்டே இருக்கா அப்படின்னு அதுக்கு ஒரு சண்டை வரும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆக்சுவலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்னா, இப்போ நமக்கு நம்ம நியாயம் இருக்குது, அவங்களுக்கு அவங்க நியாயம் இருக்கும். நியாயம்ன்றது அது கிடையவே கிடையாது. பொதுவாக எது இருக்கோ அதுதான் நியாயம். ஃபேர் இஸ் ஃபேர். ஸோ அதனால் எங்கெல்லாம் நமக்கு தப்பு இருக்கோ அந்த காம்பனண்ட்டுக்கு நம்ம அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அதை பெரிய தப்பு மாதிரி பேசுகிற ஒரு தப்புன்னு அதுக்கு அவங்களும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறது நாங்களாம் வந்து இப்போ பேசி சால்வ் பண்ணணும். உங்ககிட்ட ஒரு டூல் கூட ஒன்று இருக்குது, பாட்டு பாடி நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. என் வீட்டில் ஒர்க் ஆகாதானா? அது ஒர்க் ஆகாது. அந்த மாயாஜாலம் ஒரு சண்டை நடந்திருக்கு. அவர் போய் சங்கீதமே பாடினா வெள்ளு வாங்குவாரா என்ன? ஏங்க சங்கீத மேரன் பண்ண வெள்ளு தான் வாங்குவாரு. இல்ல அடிதான் கோவத்துல இருக்கு அவனுக்கு சங்கீத மேரன் பாட்டு பாடிடுவாரு. இல்ல அப்படி இல்ல, அது சங்கீத மேகம் தான். சங்கீத மேகமா அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ என்னன்னா, நைட்டு டிரைவ் அப்படின்னும் போது நம்ம நைட்ல வெளியே போறது, நைட் அவுட் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ மைலாட் படத்துல வரமே இந்த மாதிரி நான் உங்களுக்கு டிவிஎஸ் 50 கொடுக்குறேன் அப்படின்னா உங்க ஊர்லயே நீங்க சொல்லலாம், நீங்க நைட்ல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இல்ல நைட் ஆக்டிவ் போடக்கூடிய ஒரு ஸ்பாட். யார் கூட போறீங்க? இப்போ கேங்கா போறீங்க அப்படின்னா அந்த கேங்ல யாரெல்லாம் இருப்பா, எந்த இடத்துக்கு போறீங்க உங்க ஊர்ல? இல்லை ஊர்லன்னா எங்கள் ஊரில் வந்து ஆறு இருக்குது, காவேரி. ஸோ காவேரியில் சம்மர்லலாம் வெறும் மணல் தான் இருக்கும். ஸோ பெரும்பாலும் அங்கே தான் போவோம், மணலுக்கு தான் போவோம் நைட்டு, ஃப்ரெண்ட்ஸோடு போவோம். இங்கே சென்னைனா நைட்டு போகிறது வந்து எங்கே சாப்பிட போகிறது தான் நைட்டு. இந்த புளியந்தோப்பு பிரியாணி இந்த மாதிரி நைட்டு இந்த சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்கும், 3 மணிக்கு கடை இருக்கும். இந்த மாதிரி தேடி பிடிச்சி பிரியாணி சாப்பிட்றது, ஏதாவது அது சாப்பிட்றதுக்காக இல்லை, இந்த நைட்டு சுற்றுறது தான். எங்க போவீங்க? நான் வந்து எனக்கு எந்த லாயல்ட்டியும் கிடையாது. புது இடங்கள் போகிறது பிடிக்கும். மினிமம் சும்மா டிரைவ் பண்ணி எங்கேயாவது போகிறது பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸோட சும்மா கார் எடுத்துக்கிட்டு சும்மா பாண்டிச்சேரி எங்கேயாவது போயிட்டு உட்காந்து பேசுறது. எங்கள் ஊரில் இப்போ நான் கிராமத்தில் தானே இருக்கேன், அதனால் அங்கே வயல் கம்மா ஆறு அங்கே போய் உட்காந்து பேசிட்டு வர்றது இருக்குது. ஸோ பெங்களூர் நீங்கள் எங்கே போவீங்க? வில்லேஜ்னா எங்க அப்பா ஊர் இருக்கு அங்க, லைக் வில் கோ டு மை ஃபார்ம் ப்ராபப்ளி. பெங்களூர்ல எப்பவுமே ஐ திங்க் இந்த ஹோட்டல் சாகர்னு ஹோட்டல் இருக்கு ராஜாஜி நகர்ல. அது 2 o'clock 3 o'clock வரைக்கும் மார்னிங் ஓப்பனா இருக்குது. ஆமா. அண்ட் த்ரூ அவுட் தி இயர் உங்களுக்கு மேங்கோ ரைப்பன் மேங்கோ ஃப்ரூட் கிடைக்கும் அங்க. அது மேங்கோ மில்க் ஷேக், இட்ஸ் ஃபேமஸ். when you come to Bangalore, check you. பட் அது அந்த பிளேஸ்க்கு போவேன் ப்ராபப்ளி. பேர் மினிமமா இல்ல பிரின்சஸ் ட்ரீட்மெண்டா அப்படின்னு. ஓகே. you know that. யா. ஸோ வந்து நான் சில இன்ஸ்டன்ஸ் எல்லாம் சொல்றேன். அது வந்து பேர் இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயமா இல்லை ரொம்ப டூ மச்சா எதிர்பார்க்குறாங்களா அப்படின்றத சொல்லணும். அதாவது உங்க பார்ட்னர் கூட நீங்க ஷாப்பிங் போகும்போது அந்த ஷாப்பிங் போகிற பேக் எல்லாம் தூக்கிட்டு போகிறது வந்துட்டு பேர் மினிமம் நினைக்கிறீங்களா ஒரு ரிலேஷன்ஷிப்ல, இல்லை வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப டூ மச்சா எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொருத்தங்க சொல்றேன். பேர் மினிமம் ஷாப்பிங் போறது தான் கொஞ்சம் டூ மச் தான். பேக் தூக்குறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஷாப்பிங்ல இல்ல எனக்கு நடந்தத சொல்றேன், இங்க தான் சொல்ல முடியும், உங்கள்ட்ட தான் சொல்ல முடியும். உங்களுக்கு அதுதான் ரொம்ப கனெக்ட் ஆயிட்டாரு அவரு. எனக்குலாம் ஒரு டாய்லெட் க்ளீன் பண்றதோட பிரச்சனை இல்லை, நானே பண்ணிடுவேன். ஆனா இந்த டெசிஷன் கொடுக்கறது, அதாவது 2 பெர்ஃப்யூம் காட்டுவாங்க, காட்டிட்டு இதுவா அதுவா இந்த மாதிரி கேட்பாங்க. இது அப்படின்னா நல்லா யோசிச்சு சொல்ல அப்படின்னா அதுன்னு அர்த்தம். அப்புறம் அதுன்னு சொன்னா என்ன யோசிக்காம சூஸ் பண்றேன், நான் சொல்றதுக்காக சொல்லாத அப்படின்னா அப்ப இது அப்படின்னா அது தப்பு. பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இதெல்லாம் நான் ஊர் ஃபுல்லா ஆக்சுவலா நான் என் தெரபிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்னன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய டெசிஷன் கொடுக்கறதுல அதான் நம்மளுக்கு ஒரு விஷயத்துல ஒரு அறிவே இருக்காது. ஒரு பெயிண்டிங் காட்டுவாங்க, ஹால்ல இந்த பெயிண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருக்கும், அது மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனா இஃப் யூ டோன்ட் புட் எனி தாட் இன்டு இட் விச் யூ டோன்ட் வாண்ட் டு, அது வந்து ஒரு பெரிய தப்பா இருக்கும். ஸோ அதனால இந்த பேக் தூக்கறெல்லாம் போய் பெரிய விஷயம்ன்றீங்க, அதுக்கு மேல நிறைய பிரச்சனை இருக்கு. அவருடைய கூற்றை சற்றே கேட்போம். என்னுடைய மனசாட்சியாக உடைத்த சான்றோனுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு என் உரையை தொடர். முக்கியமா வந்துட்டு இந்த ஸ்பெஷல் டேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரு ஆனிவர்சரியா இருக்கட்டும், இல்லை வந்து பர்த்டேவா இருக்கட்டும், இந்த டேட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி
வச்சுப்பீங்களா இல்லை மறந்துடுவீங்களா? யூஸ்வலான இல்லை, எனக்கு நம்பர்ஸ் மறந்துடுவேன். நான் மறந்துடுவீங்களா? மறந்துடுவேன். நான் அதை முன்னாடி எல்லாத்துட்டையும் சொல்லிடுவேன். வந்து என்னன்னா என் நம்பர்ஸ் மைண்டில் இருக்காது, அதனால் நீங்களே ஞாபகப்படுத்தி சொல்லிடுங்க. அது நம்புற மாதிரி இல்லையே. என் நம்பர்ஸ் மைண்டில் இருக்காது, எனக்கு மறந்துடும். அது எனக்கு அந்த ஒரு இது இருக்குது, நம்பர்ஸ்னால் மறந்துடுவேன். அதனால் நம்பரை மட்டும் கேட்கக்கூடாதுன்றதுனால அதை நான் சொல்லிடுவேன். ஆனா நண்பரை மறக்க மாட்டாரு. என்னம்மா என்கிட்டே வர இப்போ வந்துட்டு கேள்வியே என்னன்னா, ஆக்சுவலா கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு மிஸ் பண்றது பேர் மினிமமா இல்ல பிரின்சஸ் ட்ரீட்மெண்டா? இப்போ சொல்லுங்க நீங்க. என்ன கேளுங்க. பேர் மினிமம் பிரின்சஸ் February 13th மயிலாடுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. மினிமம் கேரண்டி. அதாவது மினிமம் மினிமம் கேரண்டி. இந்த படம் வந்து உங்களை கலகலப்பாகவும் அதுபோல் சிந்திக்கக்கூடியதாகவும் இந்த படம் இருக்கும். வரும்போது ஒரு அன்பை உங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஹியூமனிட்டியை பற்றி சொல்லும். ஒரு உயிர் மற்றொரு உயிரை நேசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த படம் சொல்லும். நீங்கள் வந்து மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். இது மினிமம் கேரண்டியாக நாங்கள் கொடுத்துருக்கோம். படத்தில் சொன்ன மாதிரி மினிமம் கேரண்டியாக அதை மேக்ஸிமம் கேரண்டியாக நீங்கள் மாற்றுவீங்கன்ற நம்பிக்கையில் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கன்றதை கேட்டுக்கிறேன். கம்ப்ளீட் என்டர்டெய்னர். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போகுதுன்னு அங்கிறது எங்களோட நம்பிக்கை. ப்ளீஸ் வந்து பாருங்க. யூ வில் ஆல் கெட் என்டர்டெயின்ட். இப்போதான் வித் லவ் படத்துக்கு உங்களுடைய முழு சப்போர்ட்டையும் கொடுத்தீங்க. அதே வரிசையில் மயிலாட் படத்துக்கும் அந்த சேம் சப்போர்ட் அந்த படம் கண்டிப்பாக டிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜமுருகன் சாருடைய படைப்புலேயே நிறைய டைரக்டர்ஸ் ஆல்ரெடி பார்த்து அந்த இதில் சொல்லியிருந்தாங்க. அவர் எடுத்ததுலேயே ஒரு பெஸ்ட்டு படம், இது வரைக்கும் அவரோட கரியர் பெஸ்ட்டுன்றது தான் நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. ஸோ அதனால் மக்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு கம்ப்ளீட் தமிழ் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசில் வந்து தேட்டருக்கு போய் ஒரு தமிழ் படம் பார்க்கணுன்னு போன நாட்கள் உண்டு. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, பட் எனக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வுபூர்வமான தமிழ் படம் பார்க்கணும் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா மயிலாடு February 13th போய் பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு அந்த முழுமையை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மயிலாட் படத்தோட டீம் கூட நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சார்பாகவும் மிர்ச்சி சார்பாகவும் நான் வந்து வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். எங்களோட படம் வெற்றி படம்.